போட்டுனே மெதுவாக அழுப்பா முதல்ல அரைச்சது போகுதுல நல்லா வருது நல்லா போட்ட சொன்னாலும் நம்ம போட்டாச்சு போன சொல்லணும் நம்ம போதுனே போதா மேலே ஏற்றுனே நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உனக்கு வருவாங்க அப்போ கீழே மெதுவாக போனேன் போமானே இன்னும் கொஞ்சம் போனேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் போட்டோம் லைட்டாக போட்டு போதுனே போன வருவாங்க மைக்கில் போடுன்னு சொல்லிட்டாப்ல போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்க ஊசி போட்டு கேட்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனேன் கொஞ்சமாக போட்டுனே 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 இன்னும் கொஞ்சம் போதுனே இப்போ கேசியை கண்டுபிடிச்சிடும் போடுங்க ஒரே மாதிரி விழுதுல்ல குறையுது மெதுவாக போனேன் கீழே போட்டுனே போட்டுனே போட்டோம் போதுனே போதும் இறங்கிடும் மெதுவாக கீழே போவனே கீழே போட்டுனே போட்டோம் இன்னும் போதும் ஆனால் தண்ணி டெலிவரி வந்து கரெக்டாக ஒரே மாதிரி ஓடுது அதான் குறையில இருக்கு கெட்டியாக கட்டிதான் இருக்குது கீழே போட்டுனே கீழே போ இன்னும் போனேன் போதும் தண்ணி ஸ்பீடாக இருந்தீங்க என்ன போல அதே மாதிரி முதல்ல கூட மெதுவாக தான் போச்சு இப்போ கூட ஸ்பீடாக போகுதா தண்ணின்னு போகுது இல்லைங்களா கீழே போட்டோம் ஓய் நான் லைட்டாக போனேன் போதுனே அதான் கம்மியாக தான் ஆஃப் பண்ணி போட்டோம்ல இப்போ அமத்தவே இல்லை அதுவாக ஓடிச்சா இருக்கு ரேசிங் வரப்போ அப்படி சொல்லிட்டா சைடில் அடிப்போம் மெதுவாக நூல் இறக்குனேன் மெதுவாக போனேன் மெதுவாக போனேன் இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் போங்க லைட்டாக போதுனே போதும் ஓகே கீழே இறக்குனேன் லைட்டாக இறக்குனேன் லைட்டாக போட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் போதும் தண்ணி குறையலாம் ஓடுது போல இந்த ப்ரெஷர்லாம் குறையல ஒரே மாதிரி இருக்கு கீழே போட்டுனேன் மெதுவாக போட்டுனேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போனே கீழே இறங்குது இன்னும் கொஞ்சம் போதும் கீழே லைட்டாக இருக்கு மெதுவாக இறக்குனேன் இன்னும் கொஞ்சம் போதும் தெரியுது 150 தான் மாட்டிக்கலாம் 150 தண்ணி நிற்காம ஓடுது மெதுவாக போனேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டோம் போதுனே ஆஃப் பண்ணி போட்டாப்ல வலைதான் வலை அடைச்சதே போட்டு கம்மியாக இருக்குமா தண்ணி 10 நிமிஷம் ஆச்சுண்ணே 10 நிமிஷம் இருக்குங்களா மெதுவாக போட்டுனே கீழே இறக்குனே கீழே இறக்குனே போதும் சாக்கடைக்கு போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தண்ணி நிறையா கொடுப்பாங்க இந்த தண்ணி போடுறதுனால கண்டுக்கிற மாட்டாங்க
கீழே லைட்டாக போ, கீழே இறக்குங்க, இன்னும் கொஞ்சம், போதுண்ணே. அப்பயே பாதி ஓட்டிட்டா, இப்போ பாதி ஓட்டிருக்கா. குறையில லைட்டாக கீழே போகணும், இன்னும் கொஞ்சம் போட்டுனே. வேணே கேசிங் வாங்கினே, லைட்டாக இறங்குனே மெதுவா, சைடில் இருந்தால் கசிவு இதா தெரியுதுண்ணே, தண்ணி வராது. வாங்க ரெக்கார்டை பண்ணு. ரெக்கார்டில் தான் இருக்கு, போட்டிங்களா? சைடில் இருந்தால் இதா தெரியுது, நல்லா போகுது பாருங்க. அதை லைட்டாக மெதுவாக இறக்குனே, போட்டு போட்டு மேவு கீழே இருக்கண்ணே, அதுவும் இன்னும் குறையில பாருங்க, இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு. இங்கே அது பைப்புண்ணே, அது பைப்பு நம்ம இறக்குற பைப்பு, அது தண்ணி எங்கே போகுதுப்பா? மேலேருந்து கஸ் போகிறது, இது வந்து பைப்பு. நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குமே, இன்னும் எங்கே போவா? போட்டு போமா தண்ணி போகலாம். இல்லை நம்ம இறக்குன பைப்புண்ணே, அது ஃப்ளாஷ் ஆகுது, ஃப்ளாஷ் ஆகுது, இந்த இதுக்கு அடிச்சு இந்த ஃப்ளாஷ் இந்த விழுகிற தண்ணி தெரியுது, அதில் ஃப்ளாஷ். கொஞ்சம் மேலே வானே, லேசம் மேலே வா, அப்படியே போட்டு இந்த சைடு உட்காந்துச்சு, இந்த சைடு உட்காந்து, இந்த சைடு உட்காந்துச்சு. நம்ம தான் நிற்கிறதுண்ணே. கருப்பு அம்மா நம்ம பைப் தான் வருது. மாட்டி விட்டு ஊற்றுதான் ஊற்றுடுங்க. தெரியல உங்களுக்கு, தாண்டி ஊற்று நல்லா இருக்கும். இல்லை கேக்கிங் சீட்டிங் இல்லாமல் இருந்தாலும் மண் கல் வராமல் வெறும் மண் மட்டும் தண்ணி மட்டும்தான், பியூராக வருது. இல்லைன்னா உங்களுக்கு கொல கொலன்னு தண்ணி